மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஏசாயா 9:2. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகின்றோம். வருகை நாட்களில் 40 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை மையப்படுத்தி நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி பிரசன்ன திருநாள் வரை இந்த தியானம் தொடரும். வருகை நாட்கள் சிறப்பான ஒன்றாக திருச்சபை கால அட்டவணையிலே இடம்பெற்றிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுகின்ற நாம் கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த ஏசாயா 9:2 முதல் வாசிக்கப்படுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதற்கு முன்னிருக்கின்ற 1ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் செபுலோன் நப்தலி ஆகிய பகுதிகளிலே திருப்பணி துவக்கினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நிறைவேறியதாக மத்தேயு எழுதுகின்றார். அதாவது இயேசு கிறிஸ்து திருப்பணி ஆற்றிய காலகட்டத்திலே முதற்கட்ட பணியாக கலிலேயா பகுதியிலே அவருடைய பணி அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கின்ற ஒருவராக இயேசு கிறிஸ்து தன்னை முன்னிறுத்துகிறார். அவர்கள் கலிலேயா பகுதி சுற்றி வாழ்கின்றவர்கள். யாரெனின் செபுலோன் நப்தலி. இந்த இருவரும் யாக்கோபுடைய பிள்ளைகள். இவர்கள் அங்கு நிலத்தை பெற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் பலஸ்தீன நாட்டினுடைய வடபகுதியான இந்த பகுதியிலே வளர்ச்சி குன்றியதாகவும் பாமர மக்கள் அதிகமாக இருந்ததாக நம்பப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே தனது 3.5 ஆண்டு கால பணிக்கட்டத்திலே 3 ஆண்டுகளுக்கு மேலாக கலிலேயா பகுதியிலே பணியாற்றிருக்கின்றார். இருளில் இருக்கின்ற மக்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று ஒரு பெரிய ஆவல் அவருக்கு இருந்திருக்கிறது. அவர்களுடைய அடிமைத்தனமானது அங்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. எனவேதான் நாசரேத்தூரிலே இயேசு கிறிஸ்து தன் பணியை துவக்குவதற்கு முன்பாக திருமறை பகுதி வாசித்த பொழுது ஏசாயா நூலையே பயன்படுத்தினார். அப்பொழுதுதான் திருப்பணிக்காக திருநெறிப்படுத்தப்பட்டதாக சொல்லுகின்றவர் ஏழைகளுக்கு நற்செய்தி என்று அறிவிக்கின்றார். கிறிஸ்து பிறப்பு என்பது ஏழைகளுக்கு நற்செய்தி. ஏழைகள் என்பது பணத்தை மாத்திரம் மையப்படுத்தி ஒன்றல்ல. பேச்சுரிமை, வாழ்வுரிமை, வாழ்வு ஆதாரம் இல்லாத நிலை, இவர்கள் யாவரும் ஏழைகளாகவே கருதப்படுகின்றனர். எனவே இவர்களுடைய வாழ்விலே வெளிச்சம் வருவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பணி துவக்குகிறார். வருகை நாட்களிலே இந்த வசனத்தோடு நாம் நமது தியானத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது வெளிச்சம் மிக மிக அவசியம் என்று உணர அழைக்கப்படுகின்றோம். வெளிச்சத்தின் வழியாக நாம் பொருட்களை பார்க்கின்றோம், தீமையானவற்றை பார்க்கின்றோம். வெளிச்சத்தினாலே தாவரங்கள் வளர்கிறது, உணவு உற்பத்தியாகிறது, நாம் மகிழ்ச்சியோடு வாழுகின்றோம், பணியாற்றுகின்றோம், உழைக்கின்றோம். வெளிச்சம் வாழ்க்கையிலே மிக மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நானே வெளிச்சம் என்று கூறியதை யோவான் தன் நற்செய்தி நூலிலே பதிவு செய்திருக்கிறார். உலகத்திற்கு வெளிச்சமாக வருகின்ற இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்கின்ற பொழுது இருள் நீங்கி வாழ வாய்ப்பு இருக்கிறது. அவர் வெளிச்சமாக இருந்து நமக்கு வாழ்வளிக்கின்றார். அந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள, தக்க வைத்து கொள்ள வெளிச்சத்தின் வழியாக நடைப்பயணம் மேற்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அந்த வெளிச்சம் அனைத்தும் நற்செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே வருகை நாட்களிலே தினம் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். அவை யாவும் வெளிச்சத்திலே நம்ம வழிநடத்தும். இருள் நீங்கி வாழ்வோம், உற்பத்தி செய்வோம், பிறரை வாழ்விப்போம், மகிழ்ச்சியை நாம் கொண்டாடுவோம்.
அன்பின் எரிவாமது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். இயேசு கிறிஸ்து வழியாக இருள் அழிக்கப்பட்டதை, வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டதை நாங்கள் உணர எங்களை ஞானத்தான் நிரப்பியருளும். இந்த பயிற்சியின் மூலமாக, தியானிக்கின்ற பயிற்சியின் மூலமாக தெளிவடைய எங்களை ஆசீர்வதியும். இறைமகன் இயேசுவின் ஜெபங்களும் எங்கள் பரம தந்தையே, ஆமென்.